السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் நிகழ்த்திய உரையில ஷைத்தானுடைய தாக்கம் குறித்து நாம் சில செய்திகளை சொன்னோம். ஷைத்தானுடைய தாக்கத்திலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் குறித்து நாம் தெளிவாக சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நம்ம எடுத்து சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஜின்கள் நமக்கு எப்படியெல்லாம் கெடுதி விளைவிக்கும் என்பது குறித்த ஒரு சந்தேகத்தை நேற்றைய தினம் எழுப்பியிருந்தாங்க. ஷைத்தான் பாதிப்பை ஏற்படுத்துறான்னு சொல்றீங்கன்னா, இப்ப ஜின்கள் பாதிப்பை ஏற்படுத்துமா மனிதர்களுக்கு? ஏன்னா நம்ம குல்லவுத் பிரபின்னாஸ் அந்த சூறாவினுடைய விளக்கத்தை நம்ம சொல்லும் போதே மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதர்களும் ஜின்களும் இந்த மாதிரி கெட்ட வேலையை செய்கின்றார்கள், மனதுல உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப மினல் ஜின்னத்தி வன்னாஸ்ன்னு வந்துருச்சு. அப்ப ஜின்களும் மனிதர்களையும் தவறுகள் இருக்கின்றார்கள் வந்துருச்சு. அப்ப ஜின்கள் என்ன செய்யும்? அப்ப ஜின்கள் நம்மளை இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் பண்ணுமா, அல்லது ஜின்களை வச்சு நம்ம வேற ஏதாவது வேலைகளை செய்ய முடியுமா? ஜின்களை கொண்டு நம்ம என்ன செய்யறது, என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஷைத்தானுக்கு ஜின்னுக்கு என்ன சம்பந்தம்? ஜின்னு வேற ஷைத்தான் வேறையா? இது போன்ற பல கேள்விகளை எழும்புகின்றது இயல்பான ஒரு விஷயம்தான். அப்ப அந்த கேள்வியை நேற்று ஒரு சகோதரி கூட கேட்டாங்க. இன்றைய தினம் நம்ம விளக்கம் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம திருமறை குர்ஆனுடைய விளக்க உரையை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை ஒட்டிய விஷயமாக சூரத்துல் ஜின்னு திருமறை குர்ஆனுடைய 72வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜின் சூரா அப்படின்னு சொல்லுவாங்க. 72வது அத்தியாயம் குல் ஊஹிய இலைய அன்ன உஸ்தம நஃபரும் மினல் ஜின் அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருவோம், இன்றைய தினம் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஜின்னு சூறா வச்சு பல பேர் பயங்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு சூறா எப்படிப்பட்ட சூறா தெரியுமா? அந்த ஜின்னு சூறா டெய்லி காலையில தஹஜ்ஜுதுக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு ஒரு குர்ஆனை எடுத்து அந்த ஜின்னு சூறாவை 40 நாள் ஓதுனாரு அப்படின்னா 40வது நாள்ல ஒரு ஜின்னு டமால் நம்ம முன்னாடி நின்றோம், நமக்கு கட்டுப்பட்டுரும். அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கலாம் அந்த ஜின்னை வச்சு அப்படின்னு பல அஜித்துமார்கள் கப்சா கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி பல பேர் நடிச்சாமத்துல எந்திரிச்சு ஜின்னு சூறா ஓதுன ஆட்கள்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே, ஜின்னு வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லது தானே. ஏன்னா இந்த படம் சினிமா படத்தினுடைய தாக்கம், இந்த அலிபா இது அலாவுதீன் அற்புத விளக்கம், இந்த மாதிரி ஜீபூம்பான்னு பூதம்லாம் வர்ற மாதிரி படங்களையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு 2 ஜின்னு இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜின்னை நம்ம வசப்படுத்துவோன்ட்டு ஒரு நப்பாசையில இவர்கள் இந்த சூறாவை எடுத்து வாசிக்கக்கூடியதை பார்க்கணும். ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று சொல்வதாக இருந்தா அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கணும். எது வகி செய்தியோ அதுதான் இஸ்லாம். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஜின்னு சூறா ஓதுனா ஜின்னு கட்டுப்படும். யார் சொன்னா ஜின்னு சூறா ஓதுனா ஜின்னு கட்டுப்படும்னா? அந்நாசுன்னு சூறா ஓதணும்ல, மனிதன் பேரு, மனிதன் கட்டுப்பட்டுருவானா? யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அந்நம்லு நகுலுன்னா இருக்கு, எறும்புன்னு இருக்கு, தேனின்னு இருக்கு. தேனி சூறாவுன்னா தேனி கட்டுப்படுமா? ஒரு 1 லிட்டர் தேன் கொண்டு கொடு அப்படின்னா வீட்டுல தேனை கக்கிட்டு போயிருமா? நம்மளு அப்படின்னு சூறா இருக்கு, எறும்புன்னு இருக்கு, எறும்பு கட்டுப்படுமா?
ஒண்ணு வேணாம், சூரத்துல் ஃபீல்னு இருக்கு, யானைன்னு ஒரு சூறா இருக்கு. இவர்கள் இப்படி சொல்ற ஆளை கூட்டிட்டு போய் யானை ஃபீல் சூறாவை அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, யஸ்ஹாபில் ஃபீல்னு வருதுல, யானைப்படையை உன்னுடைய இறைவன் என்ன செஞ்சான் நீ பார்க்கலையான். இவர்கள் உண்மையாளர்களா இருந்தா என்ன செய்யணும், எந்த அஜரத்து வந்து ஜின்னு சூறா 40 தடவை ஓதுனா ஜின்னு கட்டுப்படுன்னு சொல்றாரோ அந்த அஜரத்தை கூட்டிட்டு போய் யானை சூறாவை நீ ஓதுன்னு யானை முன்னாடி பாட்டி ஏறி மிதிக்குதா அல்லது வந்து உங்களுக்கு கட்டுப்படுதான்னு டெஸ்ட் பண்ணிடலாம்ல. அப்ப இது வந்து மக்களை வழி கெடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையை செய்யறான். ஜின்னைனா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. முதல் விஷயம், ஏன் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது இஃப்ரித் என்ற ஒரு ஜின்னு வந்து அவங்களுடைய ஒரு டிஸ்டர்ப் பண்ணு, தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கின்றோம், இந்த ஜின்னை வந்து நான் வந்து கட்டி போட்டு உங்களுக்கு காட்டலாம் நினைச்சேன், ஆனால் இதை நான் வந்து வசப்படுத்தலை, அதை கட்டி போட விரும்ப நினைச்சேன், ஆனா அதை செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா, என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சுலைமான் நபி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, இறைவா எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்கிற எனக்கு பின்னாடி யாருக்கு நீ கொடுக்குறாத, அப்படிப்பட்ட ஒரு துவாவை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அப்ப ஜின்களை முழுமையாக வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். அந்த ஒரு ஆற்றலை அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நான் வந்து அதில் கையை வைக்க கூடாது, கையை வைக்கிற மாதிரி ஆயிருன்றதுனால அந்த ஜின்னை நான் பிடிச்சி கட்டி போடல, அதை நான் வசப்படுத்த விரும்பலன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். இந்த செய்தியை பார்க்கணும். அப்ப ஜின்களை வந்து வசப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதரே நாயனே வசப்படுத்தினேன்னு சொல்லிட்டா, அப்ப இந்த அஜர்த்துமார்கள்லாம் எவ்வளவு, இவங்கெல்லாம் ஏமாத்தறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட நீங்க மேலையா, அல்லது சுலைமான் நபியை விட நீங்க மேல பயங்கரமான ஆளாயிட்டீங்களா? அப்ப இது பொய்யான ஒரு விஷயம். ஜின்களை நான் வசப்படுத்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பல பேர் என்ன செய்கின்றார்கள், வந்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்களா. இங்க பாரு, ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னு 2 ஜின்னை வச்சிருக்கேன், ஏவி விட்டேன்னா அவ்வளவுதான், அப்புறம் வந்து புதவலையை கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறது. உடனே என்ன செய்யறது, அம்மாடி இல்லத்தையா ஜின்னை வச்சு ஜின்னு விட்டாருன்னா என்ன செய்யறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்காட்டுவதற்கும். அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அஜரத், ஜின்னை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்ட்டு ராமநாதபுரத்துல ஒரு இடம் சுத்தி இருக்குங்க, 2 ஜின்னு எனக்கு இருக்கு, சரி என்ன செய்வீங்க, அதை வச்சு நான் பல மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பேன், சரி அதை நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யாருன்னா அதை ஏவி விட்டுருவேன், இப்ப என்னங்க அஜரத் செய்யணும், நான் உங்க வீட்டுல வந்து பாத்தி ஆகுவேன், சரி நான் பாத்தி ஆகுனதுக்கு எனக்கு 101 ரூபா தரணும், நீ ஏன் பிச்சை எடுக்கிற, ஜின்னு வச்சிருந்தேன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும். ஜின்னு வச்சிருக்கிற அஜரத்து ஜின்னு செய்யற வேலை, ஜின்னு உண்மையிலே கட்டுப்பட்டிருக்கா இல்லையா, வசப்படுத்தி வச்சிருக்காரான்றது ஈஸியான ஒரு டெஸ்ட் நம்ம வச்சிடலாம். ஜின்னை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஆற்றலை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, பக்கத்து நாட்டினுடைய ஒரு இளவரசி இருக்கிறாளே, அரசி இருக்கின்றாளே, அவளுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரக்கூடியது யார் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே ஒரு ஜின் எந்திரிச்சு சொல்லிச்சு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்துடுவேன் சொல்லிச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாருன்னா எவ்வளவு நேரம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 10 செகண்ட் ஆகும். உட்கார்ந்து எந்திரிக்கணும்ல, இப்ப அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, எந்திரிக்கலாம் ஒரு 10 செகண்ட் ஆகும். நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறது 10 செகண்ட் ஆகும். வேத ஞானம் பெற்ற இன்னொன்னு எந்திரிச்சுச்சான், சொல்லிச்சான், உங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்புவதற்கு முன்னால் அதை நான் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னா, நான் கண் சிமிட்டுறதுக்குள் 1 செகண்ட், நம்ம கண் சிமிட்டுறோம்ல அதுதான் செகண்ட். 1 செகண்ட் கணக்கு பண்றான்ல, 60 செகண்ட் 1 நிமிஷம்னு, கண் சிமிட்டுறது தான் செகண்ட். அப்படின்றதுக்குள்ள பார்த்தா சொல்லி முடிக்கல, அந்த சிம்மாசனம் முன்னாடி இருந்துச்சான். அப்பதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நான் எனக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அருள் இருக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஹதா மின் ஃபضل ரப்பி, இறைவா இது எனது இறைவனின் அருட்கொடை. சொல்றாங்க, ஹதா மின் ஃபضل ரப்பி, இது எனது இறைவனின் அருட்கொடை. எபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் வந்து நன்றி கெட்டவனா இருக்கிறேனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா, அல்லாஹ் இதை கொண்டு நீ சோதிக்கலாம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்.
வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ அனியுன் ஹமீத். எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்குத்தானே நன்றி செலுத்தி கொண்டான். எவன் நன்றி மறந்தானோ அல்லாஹ் எந்த தேவை மட்டும் புகழுக்குரியவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கின்றோமே. அப்பனா ஜின்னை நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னா என்ன செய்யணும்? கண் சிமிட்டுறதுக்குள்ள சிம்மாசனம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்துச்சுல, அந்த மாதிரி இந்த அஜர்த்து செய்யணும்ல. ஒண்ணு வேணாம், ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொண்டு வானா தூக்கிட்டு வந்துரும்ல. இவனே 101 ரூபாய் பிச்சை எடுக்கிறாரு நம்மள்ட்ட வந்து. ஜின்ன நீ வசப்படுத்தி வச்சிருக்கீங்களப்பா, நீ என்ன செய்ய? எங்கள்டையும் பிச்சை காசு கேட்கிற நீனு, எங்கள்டையும் பிச்சை எடுக்கிற நீனு. நீ சரியான ஆளா இருந்தா போய் தூக்கிட்டு வர சொல்லு. ஒண்ணு வேணாம், சரி ரிசர்வ் பேங்க்ல கொள்ளையடிச்சா கூட எவனா புடிச்சிருவாங்க, ஒண்ணு வேணாம். கோலார் தங்க வயல்ல இருந்து தங்கத்தை தூக்கிட்டு வா, ஜின்னை விட்டு ஏவி விடலாம்ல. ஒரு 10 கிலோ தங்க உருளையை கொண்டு வாங்கப்பா அப்படின்னா கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நீங்க தர்மம் பண்ண வேண்டியது தானே. அப்போ ஜின்களை வச்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கட்டடம் கட்டினாங்க, மிகப்பெரிய கொப்பரைகளை தயார் பண்ண, பல மாதிரியான வேலைகளை செஞ்சாங்கன்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் செய்யலாம்ல. அப்ப அஜர்த்து இவரே என்ன செய்யணும்? ஒரு வீட்டை அவரே சொந்தமா ஒரு கல் மண்ணை எல்லாம் வச்சு தூக்கிட்டு வர சொல்லி ஜின்னை வச்சு ஒரு வீடு கட்ட வேண்டியது தானே. அவரையே வந்துகிட்டு பள்ளிவாசல்ல பொறுத்து கிடக்குறாரு. அப்பன்னா அது ஏமாத்துவதுன்னு தெரியுதா இல்லையா? உண்மையிலே ஜின்னு வசப்படுத்தி இருந்துச்சுன்னா பிச்சை எடுக்க மாட்டார் அஜல், நம்மள்ட்ட வந்து பிச்சை காசு கேட்க மாட்டார். அப்ப இதே நம்மளை பயமுறுத்தி ஏமாத்தி சுரண்டுவதற்குத்தான் இந்த வேலையை இவர்கள் செய்கின்றார் என்பதுக்கு இது ஒரு ஆதாரம். மார்க்க ஆதாரத்தையும் சொல்லிட்டோம், மார்க்க ஆதாரத்தையும் நாம சொல்லிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, அவங்க வசப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வசப்படுத்தல. ஏன்னா சுலைமான் நபிக்கு கொடுத்த அந்த பவர் அதை வந்து நான் கையில எடுக்க விரும்பலன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து லாஜிக்காவும் அது பொய். ஜின்னு மட்டும் வச்சிருந்தான்னு வைங்களேன், கண்ணுக்கும் தெரியாது ஜின்னு. பிடிக்காத ஆலையெல்லாம் அடிக்க விட்டுறலாம்ல, மண்டையில 2 அடி அடிச்சுன்னு வைங்களேன், தெரியாது, யாரும் தெரியாது, அடிச்சுட்டு ஓடி போயிடும் ஜின்னு. கண்ணுக்கு தெரியாதுல்ல, ஜின்னை பார்க்கவும் முடியாது. ஒரு எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தா நினைச்சதெல்லாம் செய்யலாம். ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் மோடின்றவன், ஏவி விட்டு தூக்கிட்டு வர சொல்லிட வேண்டியதானே. என் ராணுவம்லாம் தேவையில்லை, இல்லை துப்பாக்கி இதெல்லாம் தேவையில்லை, 2 சின்ன ஏவி விட்டு சுடு நீ எல்லையில நின்று சொல்ல வேண்டியது தானே. அப்ப எதையுமே செய்ய மாட்டாராம். ஆனா 40 நாள் ஜின் சூறா ஓதி நான் கட்டுப்படுத்தி வச்சு ஏமாத்து வரதானே. அப்ப இது என்னன்னா, இந்த ஜின்னு சூறாவில் உள்ள செய்தியை படிச்சு வாசிச்சிருந்தாங்கன்னா விளங்கிருக்கு, தமிழத்தான் விளங்கு. அதுதான் பிரச்சனை. ஜின்னு சூறான்னா இது வந்து வசப்படுத்துவதற்கு உண்டான சூறான்ற மாதிரி அவர்கள் விளங்கி கொண்டார்கள். கிடையாது. நான் உரியது அவர்கள் ஜின்கள் என்னென்னலாம் சொல்லிச்சுன்றத அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகின்றான். அந்த அத்தியாயத்தை நம்ம எடுத்து படுத்து பார்த்தோமே, ஆனால் அந்த ஜின்கள் வந்து குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமிக்க ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி ஜின்கள்ல ஒரு கூட்டத்தினர் வந்து சொன்னதாக அவர்கள் பேசிக்கொண்டதாக எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஜின்னு என்னெல்லாம் பேசிச்சுன்னு சொல்றான்ல. அவர்கள் இந்த ஜின்கள் வந்து என்னெல்லாம் பேசிச்சு, இந்த குர்ஆனை கேட்டுவிட்டு எகுதி இல ருஷ்தி பாமன்னாவி வல நுஷ்ரிக பி ரப்பினா ஹதா, இந்த திருமறை குர்ஆன் நேரான பாதைக்கு வழிகாட்டுகின்றது, நாம் ஒரு காலத்திலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம். வஅன்னஹு தஆலா ஜத்து ரப்பினா மத்தஹத சாஹிபத்தன் வலா வலதா, அல்லாஹ் எப்படி ஒரு மேன்மையோடு இருக்கிறான் தெரியுமா? அவன் மேன்மையாளன், அவனுக்கு வந்து மனைவியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையாளன் அவன். ஜின்கள் சொல்லு, ஜின்கள் பயான் பண்ணுது. இவர் ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றவர் தர்கால போய் நிற்கிறார். அஜர் ஜின்னை வசப்படுத்தி வைக்கிறன்றவர் போய் தர்கால போய் முட்டிக்கிட்டு இருக்காரு. ஜின்னு சொல்லுது வலன் நுஷ்ரிக பி ரப்பினா ஹதா, ஒரு காலத்திலே அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன்னு ஜின்னு சொல்லிதான். இவர் ஜின்னை கையில வச்சிருக்கேன்ற அஜர்த்து வந்து தர்கால போய் நிற்கிறாரு. அப்ப ஏமாத்து வேலை தானே. இப்ப என்ன விஷயம்னு விளங்குதா? அப்ப அப்படியே வரிசையாக அல்லாஹ் வந்து அதை வந்து அப்படியே பட்டியல் போடுகின்றான். மன்னஹு கான யகூலு சஃபீஹுனா அலல்லாஹி ஷததா, எங்கள்ல உள்ள மடையன் மூடன் அல்லாஹ் மேல நிறைய வந்து இல்லாத பொல்லாதையெல்லாம் பொய்களை எல்லாம் இட்டு கட்டி கொண்டிருக்கின்றான். அண்ணா லனன்னா அன்னன் தக்கூலல் இன்ஸ் வல் ஜின்னு அலல்லாஹி கதிபா, ஜின்கள்ல உள்ள ஆண்களும் பெண்களும், மனுஷர்கள்ல உள்ள அந்த நபர்களும் ஆண்களும் பெண்களும் சரி, ஜின்கள்ல உள்ளவர்களும் சரி,
அல்லாஹ் மேல பொய்ய சொல்லவே மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுலயும் பொய்யங்க இருக்காங்க, ஜின்னு சொல்லிச்சான். இப்படி பொய்யர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. அப்ப இதுல வரக்கூடிய ஒரு வசனத்தை வச்சுதான் விளையாடுவாங்க. அன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின் வஸாதுஹும் ரஹகா அப்படின்னு ஒரு வசனம். அதாவது மனிதர்கள்ல உள்ள சில பேரு ஜின்களை அழைப்பதனால ஜின்களுக்கு அது கர்வத்தை அதிகப்படுத்தியதுன்னு ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அப்ப கூப்பிடுறாங்கல்ல, ஜின்களை கூப்பிடுறாங்கல்ல, அப்ப ஜின்னுக்கு கர்வம் அதிகமாகுதுல. கர்வம் அதிகமாகுதுன்னு இருக்கு, ஜின்னு நமக்கு உதவி செய்யும் இருக்காதுல, கிடையாது. நம்ம ஷைத்தானை கூப்பிடுறோம், ஷைத்தான் நீ தாண்டா எனக்கு எல்லாம், நீ தாண்டா என்னுடைய பாதுகாப்பு, ஷைத்தானை ஒருத்தையும் கூப்பிட்டானா ஷைத்தான் சந்தோஷப்படுவானா இல்லையா? நம்ம ஆள்றாங்க என்னோட நரகத்துக்கு வர தயாரா இருக்கலாம் பாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான்ல. அந்த மாதிரி ஜின்களை ஒருவர் கூப்பிடுவாரே, ஆனால் அப்படி சில பேர் அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கும் பொழுது அது அவர்களுக்கு கர்வத்தை அதிகப்படுத்தியது. ஆனா அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நமக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தி விட முடியாது. ஒரு ஆளை பிடிச்சி தள்ளி விடுறது, ஒரு ஆளை கொலை செய்யறது அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஜின்னு என்ன செய்யும் அப்படின்னு குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோமே, ஆனால் ஜின்னுன்னா யாரு, சைத்தான்னா யாரு? முதல்ல இதை விளங்கிக்கிறோம். பல பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்கும். ஜின்கள்ல உள்ள கெட்டவர்கள் தான் சைத்தான். ஏன்னா இப்லீஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காரு. மனிதனை வழி எடுக்கக்கூடிய இப்லீஸ் இருக்கானே, அவன் எந்த இனம்? ஜின்னினத்தை சேர்ந்தவன். ஜின்கள் அல்லாஹ் எதில இருந்து படைச்சிருக்கிறான்? நெருப்புல இருந்து படைச்சிருக்கிறான். ஷைத்தான் எதில இருந்து அல்லாஹ் படைச்சான்? நெருப்புல இருந்து படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பணியை சொல்லும் போது ஷைத்தான் என்ன சொன்னா, என்னைய நெருப்புல இருந்து படைச்சிருக்கு, ஆதம மண்ணில இருந்து சொன்னானா, மண்ணில இருந்து படைச்சிருக்குன்னு சொன்னானா? அப்ப ஜின்னினத்தை சேர்ந்தவனாக ஷைத்தான் இருந்தான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். அப்ப இப்லீஸ் என்ற அந்த பெரிய சைத்தானும் அவனுடைய வழித்தோன்றல்களும் ஜின்னினத்தில் உள்ள கெட்டவர்கள், ஜின்னினத்திலே நல்லவர்களும் இருப்பார்கள். ஐன்னா மின்னல் முஸ்லிமூன், அதுக்கடுத்து அப்படியே வரிசையா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எங்கள்ல நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். எங்கள்ல உள்ள அன்னா மின்னல் முஸ்லிமூன் மின்னல் காசித்தோன் ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹர்ரவு ரஷதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எங்கள்ல உள்ள முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல பாவிகளும் இருக்கிறாங்க. எப்படி மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜின்கள்லையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. யார் இஸ்லாத்தை ஏற்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்க நேர்வழி பெற்று விட்டார்கள் அப்படின்னு ஜின்களே சொல்லிச்சு, நல்லா சொல்லி காரணம். அப்ப ஜின்னுக்கு என்ன தெரியும்? அப்ப மறைவான ஞானம்லாம் ஜின்னுக்கு தெரியுமா? மறைவான ஞானம்லாம் ஒண்ணும் தெரியாது. நமக்கு எப்படியோ மனிதனுடைய அந்த நிலை எப்படியோ மறைவானது தெரியுமா? நமக்கு இந்த செவத்துக்கு பின்னாடி என்னன்னு தெரியுமா? தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அப்ப ஜின்னுன்றது மறைவா இருக்கே ஒழிய மறைவானது தெரியாது, அதுக்கும் கூட தெரியாது. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசல்ல கட்ட சொன்னாங்கல்ல, ஜின்கள் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு கைத்தடியை ஊண்டி நின்றாங்க. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை அப்படியே வாங்கிட்டான். நின்று இப்படி இந்த மாதிரி அப்படியே அல்லாஹ் ரூஹை வாங்கிட்டான். மூத்தாயிட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜின்கள் என்ன செய்யுது தெரியுமா? சுலைமான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், ரொம்ப பயந்து அது சாட்டுக கட்டடங்களை கட்டிக்கிட்டே இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கை அப்படி ஊண்டி நின்றாங்கல்ல, அந்த கைத்தடியினுடைய பேலன்ஸ்ல டெட் பாடி நிக்குது, அப்படியே அவங்களுடைய அந்த ஜனாசா நிக்குது. உயிர் போனாலும் அப்படி அந்த அந்த கைப்பிடியினுடைய தாங்கல்ல அப்படியே நிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ் பறிக்கப்பட்டுருச்சு, அல்லாஹ் தூக்கிட்டான், ரூஹை தூக்கிட்டான். ஜனாசா மட்டும் இப்படி நிக்குது அப்படியே. அந்த கரையா இருக்கு பாருங்க, எப்ப சுலைமான் நபி மௌத்தா போறது தெரியுது அப்படின்னா, அந்த கரையா அந்த கம்பை அரிக்குது அப்படியே. இது அவர் கைத்தடி அந்த பேலன்ஸ்ல நின்ற கைத்தடிய அடிப்பாகத்தை கரையான அரிக்குது. அப்படி அரிக்கும் போது அது முறிஞ்சு விழுவும்ல, அப்படியே முறிஞ்சு அந்த ஜனாசா விழுகும் போதுதான் ஜின்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இவர் மூத்தா போனது முன்னாடியே தெரிஞ்சா ஓடி போயிருப்போமே, தெரியாதனமா இவர் மூத்தா போனது தெரியாம இவ்வளவு நேரம் அது சொல்லியிருக்கு. அப்பன்னா ஜின்களுக்கு மறைவான யானை இருக்கா? அதுக்கும் மறைவான யானை அல்லாஹ்வை தவிர எவனும் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். மறைவான விஷயம் என்பது படைத்த ரப்பை தவிர வேற எவனுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காரணம். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும்
அவனை தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ஞானத்திலிருந்து அவனுடைய நாட்டமின்றி எவரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹ் சொல்லி யாருக்கு பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு சில விஷயத்தை அறிவித்து தருவான். அப்பனா தெரியும். இப்ப நமக்கு சொர்க்கம் இருக்கு, மறுமை நாள் இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, விசாரணை நாள் ஒண்ணு இருக்குன்னு இருக்கு நம்ம சொல்றோம். மறைவான விஷயமா இல்லையா? ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்கா இல்லையா கேட்டான்னு சொல்லுவோம், இருக்கணும். மறைவான விஷயம்தான். எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனால தெரியும். தன்னுடைய தூதர் வழியா சொன்னதுனால தெரியும். அப்படி அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு எதெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்தது எல்லாம். அப்ப மறைவானது என்பது அல்லாஹ் சொல்லி தந்தால் நமக்கு தெரியும், இல்லாட்டினா தெரியாது. அந்த மாதிரி ஜின்னுக்கும் தெரியாது. ஜின்னு என்ன செய்யும்னா சில ஒட்டு கேட்டு சில செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சில ஹதீஸ்கள் இருக்கு. ஆனா அதுக்கும் கூட அல்லாஹ் ஆப்படிச்சுட்டான். ஒரு கட்டத்துல ஒட்டு கேட்டு அவைகள் அந்த வானவர்கள் அந்த இறைவனுடைய கட்டளைகளை பரிமாறுறாங்கல்ல. ஒரு வானவர் இன்னொரு வானவருக்கு தகவல் பாஸ் பண்றாருல, இத போய் ஒட்டு கேட்குறது. ஒட்டு கேட்டுட்டு அதை என்ன செய்யறது, இங்க ஜோசியக்காரனுடைய காதல் உள்ளத்துல போட்டு விடுறது. இந்த மாதிரி போடக்கூடிய வேலைகளை ஷைத்தான் ஜின்கள்ல உள்ள கெட்டவைகள் ஷைத்தான்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் கூட அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் என்று இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிக்காரு. நாங்க பார்க்கும் பொழுது அன்னால மஸ்ன ஸமா ஃபவஜத்னாஹா முனியத ஹரசன், அந்த வானத்தை நாங்கள் உற்று நோக்கினோம். அப்படி நாங்கள் உற்று நோக்கும் பொழுது அதிலே நாங்கள் பார்த்தோம், அதுல அப்படியே தீப்பந்தங்களாலும் பாதுகாப்பாலும் அது சூழப்பட்டிருப்பதை நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஜின்கள் சொன்னுச்சுன்னு அல்லாஹ் சொல்லிக்காரன். அன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயித லிஸம் ஃபமை யஸ்தமில் ஆன யஜிது லஹு ஷிஹாபர் ரஷதா. நாங்க ஒட்டு கேட்கறதுக்கு பல இடங்கள்ல உட்கார்ந்து இருந்து பல மாதிரி ஒட்டு கேட்டு செய்திகளை பாஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப தீப்பந்தங்களை கொண்டு அல்லாஹ் விரட்டி அதையும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதுவும் தெரியாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஜின்கள் சொல்லிச்சான், இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அன்னாலா நதிரி அஷர் உரீத பிமன் ஃபில் அர் அம் அராத பிஹி ரப்புஹும் ஃபில் அர் அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. எங்களுக்கே நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமான்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு அந்த ஜின்னுகள் சொன்னுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இங்க அஜர்த்து உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு சொல்லுங்க, நான் ஜின்னை ஏவி விடுறேன் அப்படின்றார் நம்மால். நம்மால் என்ன செய்யறாரு, இங்க பாரு 2 ஜின்னு வச்சிருக்கேன், கைய காலை முடக்கிடுவேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டதையும் நல்லதையும் ஜின்னை கொண்டு இவர் நாடுவாராம். இவர் என்ன அல்லாவா? அந்த ஜின்னே சொல்லுது, அன்னாலா நதிரி அஷர்ரு அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அர் அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. தெளிவாக ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். எங்களுக்கே நல்லது கெட்டது நடக்க தெரியாது. இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் தன்னுடைய தூதரையும் சொல்ல சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அது ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா. நான் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்குவேன், அவனை மட்டும்தான் பிரார்த்தித்து அழைப்பேன், அவனுக்கு இணையாக யாரையும் நான் ஆக்கிவிட மாட்டேன். குல் இன்னி லா அம்லிகு லகும் வர்ரம் வலா ரஷதா. எனக்கு நானே நல்லதோ கெட்டதோ செய்ய எனக்கு சக்தி கிடையாது. குல் இன்னி லன் யுஜீரனி மினல்லாஹி அஹத் வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா. அல்லாஹ்வை விட்டா எனக்கு எந்த பாதுகாவலும் போக்கிடம் கிடையாது, போரிடம் கிடையாது. அவன் தான் என்னுடைய பாதுகாவலன், அவன் தான் என்னை பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானே எவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரே சொல்ல சொல்றான். அல்லாஹ் இதே அத்தியாயத்துல இருக்கு. இதெல்லாம் ஓதிக்கிட்டு இந்த அத்தியாயத்தை ஓதி ஜின்னை கட்டுப்படுத்தி ஜின்னை வச்சு நமக்கு பாதுகாப்பு தருவாங்களாம், பாத்துக்கிறது. அப்ப என்ன மாதிரியான அநியாயமா இருக்கு. அப்ப இந்த ஜின்னு சூறாவை நீ எடுத்து படிச்ச வீட்டுல போய் நீ 6 முறை எடுத்து வாசிச்சு பாரு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே சேர்த்து உங்களுடைய உள்ளங்களில் அசை போட்டீர்களே ஆனால் ஜின்னை கொண்டு நல்லது கெட்டதுன்னா மனுஷனுக்கு ஜின்னுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். ஜின்களை வச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஜின்னை நான் கட்டுப்படுத்தினா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. முற்றிலும்
மக்களை ஏமாத்துறதுக்காக அஜித்துமார்கள் செய்யக்கூடிய போலித்தனமான வேலைகள் என்பதுதான் இதுல நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப ஷைத்தான், அப்ப ஜின்னினத்தில் உள்ள கெட்டவர்கள் ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன அதிகாரம்னா உள்ளத்துல, நம்முடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவது, அது மட்டும்தான் பவர். வேற எந்த ஆட்களையும் அல்லாஹ் கொடுக்கல. நல்லா விளங்கி இதை விளங்கிட்டாலே போதுமானது. ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஷைத்தான் ஜின்னு வந்து நம்மளை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, ஜின்னு வந்து ஏதாவது நம்ம ஒரு பொருளை செஞ்சு வச்சிருக்கிறோம், இப்போ சோறு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறோம், வந்து பார்த்தோம் சோத்து சட்டியை காணும், ஜின்னு தூக்கி போயிட்டா, இந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு பய உணர்வுலாம் நமக்கு தேவையில்லை. ஏன், அந்த வேலைகளுக்கெல்லாம் ஜின்னுக்கு அந்த வேலை கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கணும், இப்போ புதூர்ல வந்து டெய்லி இப்போ இந்த மாதிரி இரவு தொழுகை நடக்குது, ரமலானுடைய இரவு தொழுகைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க, உரை நிகழ்த்தப்படுது, மார்க்க விஷயங்களை மக்கள் விளங்குறாங்க அப்படின்னா ஜின் என்ன செஞ்சிருக்கணும், உண்மையிலேயே ஜின் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதா இருந்தா இப்போ எல்லாருக்கும் டீ பிஸ்கட் கொடுத்தோம், டீ பிஸ்கட் காணா போயிருக்கோம், ஜின்னு தூக்கிட்டு போயிருக்கணும். உண்மையிலேயே ஜின் அந்த வேலை செய்யறதா இருந்தா, அல்லது நம்ம டீ குடிச்சிருக்கோம் தட்டி விட்டு போயிருக்கணும், எதுக்கு நீ தொழுக வர்ற தட்டி விட்டுருக்கணும், அது தொழுக வர்ற ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கணும். இந்த வேலையெல்லாம் ஜின்னு செய்யுமான்னா இது செய்யாது. மனுஷன்ல உள்ள செய்தாங்க செய்வாங்க, அது செய்வாங்க. அதைதான் எல்லாம் சொல்றான், மனிதர்களே அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, ஜின் இந்த வேலையை செய்யாது. ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்பது உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுறது, வந்து தவறான எண்ணங்களை போட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த வேலை மட்டும்தான் ஷைத்தானுக்கு அதிகாரம் இருக்கு. நல்லா விளங்கிக்கிறேன். பல பேர் என்ன, ஷைத்தான் வந்து இன்னொரு ஆள் மேல ஏறி உட்கார்ந்துருவான் அப்படி விளங்கிக்கிட்டு பேய் பிடிக்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல, பேய் பிடிச்சிருது, ஷைத்தான் கெட்ட ஷைத்தான் வந்து மண்டையில உட்கார்ந்துடுறான், இவன் இந்த விளம்பரம்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஷைத்தான் பிடித்தவர்களே நாங்கள் விரட்டுறோம், பேய் ஓட்டப்படும், ஷைத்தானை விரட்டுறோம், ஷைத்தானுக்கு இதுவா வேலை, ஆளை பைத்தியமாக்குறதா வேலை. பைத்தியமானா அவனுக்கு நன்மை தீமை எழுதப்படாது. ஒருத்தவன் பைத்தியம் ஆயிட்டான்னு வைங்களேன், நன்மை தீமை எழுதப்படுமா? 3 பேருடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார், தூங்குபவன் விழிக்கும் வரை நன்மை தீமை எழுதப்படாது. ஒரு குழந்தை பாலி ஆகிற வரைக்கும், அந்த வயது வர்ற வரைக்கும், ஆணோ பெண்ணோ வயதுக்கு வரும் வரைக்கும் நன்மை தீமைகள் எழுதப்படாது. ஒரு பைத்தியம் தெளிவாகும் வரை, பைத்தியம் ஆயிட்டா நன்மை தீமை எழுதப்படாது. அப்ப ஷைத்தானுக்கு இழப்பா நல்லதா? ஒரு ஆள் பைத்தியம் ஆக்கிட்டான்னு வைங்களேன், பைத்தியம் ஆயிட்டாரு ஒருத்தவர், நரத்துக்குரிய வேலையை செய்ய மாட்டானே, அவனுக்கு தான் எழுதுகோள் உயர்த்தப்பட்டுச்சு. ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு தான் வேலையை பார்ப்பானே ஒழிய மக்களை வந்து நன்மையே இல்லாம நீ நல்லவனா இருக்கு ஷைத்தான் அந்த வேலையை பார்ப்பானா, ஜின் இந்த வேலையை பார்க்குமா? இது விளங்காம ஷைத்தான் வந்து தலையில ஏறி உட்கார்ந்து அடுத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்லாம் தவறான ஒரு மூட நம்பிக்கையில சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். இதை நம்ம நம்பக்கூடாது. கெட்ட ஷைத்தான்களும் மனுஷன் மேல ஏறி உட்கார்றது கிடையாது. மௌத்தா போன ஆன்மாக்கள் வந்து உட்கார்றதும் கிடையாது. பல பேர் வந்து மௌத்தா போன பல பேருடைய ஆன்மாக்கள் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அது வந்து ஷைத்தானா மாறி அப்படியே இன்னொரு ஆள் மேல ஏறி விளங்க தப்பா வந்து விளங்கி வச்சிருக்கிறாங்க. பேயை நம்புறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேயெல்லாம் இருக்கிறாருன்னா முதல்ல தவிஜ மாத்த ஆளுகளை தான் அடிச்சிருக்கணும். நாம அது பேயே இல்லை, பேய்க்கு வந்து இந்த ஆற்றல் இல்லை, அப்படியே ஒன்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையிலே பேய் பிடிக்கிறாருன்னா முதல்ல நம்மளை தானே பிடிக்கணும். அப்ப இது ஏமாற்றவில்லை. ஏன்னா ஒரு ஆன்மா மரணிக்குமே ஆனால் அந்த ஆன்மா அந்த ரூஹ வந்து அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காரு. தன்னுடைய கைப்பிடியில வச்சிருக்கிறான். அப்ப இன்ன பதுஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது என்றால் அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு எஸ்கேப் ஆகி வர முடியுமா? பர்சக் என்ற அந்த திரைமறை வாழ்க்கைக்குள்ள போயிடுறான், அதுக்குள்ள நம்மளுடைய ஆன்மா போய்விடும். அப்படின்னும் பொழுது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி என்ன அந்த ஜெயில் மாதிரியா 10 கைதிகள் தப்பி ஓட்டம் அப்படின்ற மாதிரி 10 ஆன்மா 10 ரூஹ் எஸ்கேப் அப்படின்னு போடுறதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தப்பலாம் முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த பர்சக்குடைய அந்த திரைக்கு அப்பால அந்த திரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு எவனாலையும் வர முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி அப்படிப்பட்ட பிடி. அவர் மரணித்து விடுவோமே ஆனால் அவர் நல்லவரா இருந்தா நல்ல புதுமணம் மாதிரி தூங்குவார், கெட்டவரா இருந்தா வேதனை செய்யப்படுவார். இவர் அங்கிருந்து எப்படி கபூர் குடியில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வருவாரு, நம்மளை பிடிக்கிறதுக்கு வருவாரு. அப்ப ஏக்கிற வேற. அப்ப ஜின்னுன்ற பேர்ல வந்து அடுத்த ஆளை பிடிக்குதுன்னு சொல்றதும் பொய்யே, ஷைத்தான்கள் வந்து பிடிப்பார்கள் என்று சொல்வதும் பொய்யே, பேய் பிடிக்கும்னு சொல்றதும் பொய். அது இஸ்லாத்துல வந்து அப்படி நம்ம நம்பணும்னா அல்லாஹ்வுடைய வல்லமே நம்புறன்னு அர்த்தமா. நல்லா விளங்கி ஒரு பேய் இருக்கு, பேய் வந்து நம்ம பிடிக்கும் நம்புனார்னு வைங்களேன், அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். ஏன்? அல்லாஹ்வுடைய பிடியில இருக்குன்னு தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல.
அப்படி இருக்கும்போது அப்ப வந்து நாம வந்து அல்லாஹ்வுடைய பிடியில இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி தப்பி வந்து நம்மளை பிடிக்கும் அப்படின்னா, அப்ப அப்படி நம்பக்கூடியவர் அல்லாஹ்வுடைய வல்லமை மறுத்தவர் ஆகிவிட்டார் என்றும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஜின் சூறாவை வச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க வீட்டுல போய் இந்த ஜின் சூறா எடுத்து வாட்சி பாருங்க. ஜின் சூறால அல்லாஹ் என்ன சொல்றான், ஜின் என்ன சொன்னுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அதுல ஜின்களுடைய அந்த வாக்கு மூலத்தையெல்லாம் அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நல்லதா கெட்டது எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, எங்கள நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க, நாங்க வந்து இறைவனை விட்டு தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது, இறைவனுடைய பிடியில தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. யார் இறை நம்பிக்கை கொண்டு யார் இறைவனை முழுமையாக நம்பிவிட்டார்களோ அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான இழப்பு ஏற்படும் என்றோ, தங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்றோ அவர்கள் பயப்பட மாட்டார். ஜின்னு பயான் பண்ணுதுங்க தௌஹீத. இந்த சூறாவை வைத்துக் கொண்டு இவர்கள் ஷிர்க போதிக்கக்கூடிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிந்திக்கிட்டு பார்க்க வேண்டும். அப்ப ஜின்களை கொண்டு என்ன செய்ய முடியும்? நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஜின்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்னா கெட்ட எண்ணங்களை போடும், அவ்வளவுதான். இதுதான் நாம சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டாங்க, ஷைத்தானை பத்தி நம்ம பேசுறோம், ஷைத்தானை பத்தி சொன்னீங்க. ரமலான் மாதம் வந்திருமையானால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன சொன்னாங்களே. அப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படுதுன்னா ஷைத்தானிய வேலை எதுவும் நடக்கக்கூடாதுல்ல. ரமலான் மாசத்துலயும் உட்கார்ந்து சகஜம் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ரமலான் மாதத்துலயும் ஷைத்தானிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. தவறான எண்ணங்களை ஷைத்தான் இங்கேயும் நம்மளுடைய உள்ளத்துல போடுறானே ரமலான் மாதத்துலயும். அப்ப இந்த ஹதீஸ் வந்து கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேங்குது, இது எப்படி விளங்குவதுன்னு கேள்வி கேட்டாங்க. நேற்று வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க. அது இந்த ஷைத்தானுடைய விஷயமா இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுவோம்னு நீங்க சொன்னோம். இது என்ன அப்படின்னா, இலக்கியமா சொல்லப்பட்டது நேரடி அர்த்தத்துல விளங்கக்கூடாது, நல்லா விளங்கி. அதாவது இலக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அல்லாஹ்வும் சொன்ன விஷயங்களை நேரடி பொருள்ல விளங்கணும்னு வைங்களேன், அது தப்பா போய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மரணித்த பிறகு முதல்ல மரணிக்கக்கூடியது யார் அப்படின்னா, யாருடைய கை நீளமா இருக்கோ, கை நீளமானவர் தான் என்னுடைய மனைவியில முதல்ல மூத்தா போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், குச்சி எடுத்து யாரு கை நீளமா இருக்குன்னு அளந்து பார்த்துருக்காங்க. சௌதாரில் நானுடைய கை தான் ரொம்ப நீளமா இருந்தது, நீங்க தான் அடுத்து அப்படின்னு பார்த்தா முதல்ல மூத்தா போனது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஜைனப் என்னன்னா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கை நீளம் சொன்னது எதுக்கு? நேரடி அர்த்தத்துல விளங்கிடக்கூடாது. நீங்க பெருசாட்டுக்கு நரகத்துல திறந்து இருக்கு, பூட்டி இருக்கு நரகம் அப்படின்னா பெரிய பூட்டை போட்டு அல்ல சங்கிலி போட்டு பூட்டி வச்சுட்டான் போல, சொர்க்கத்தினுடைய வாசல் நம்மளையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு யார் வேணா உள்ள நுழைஞ்சிடலாம் போல அப்படின்னு விளங்கிக்கிட்டு தான் இதை நேரடியா விளங்கிட்டு என்ன சொல்றாங்க, ரமலான்ல மூத்தா போனோம்னா டைரக்ட் சொர்க்கம்ங்க, நமக்கு நேரடியா நம்ம பிளேட்டை பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ளேயே போயிடலாம் நம்ம அப்படின்ட்டு இறைவா ரமலானில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயெல்லாம் அதுக்கு துவா செய்வார். கொடுமையா இருக்கு. அப்ப ரமலான்ல மோடி போயிட்டா அவ்வளவுதான், நேரா போயிடுவாரு உள்ள. முதல்ல அல்லா இப்படி சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுவாங்களா? பத்ர் போர் இங்க எப்ப நடந்துச்சு? ரமலான் மாதம் நடந்துச்சு. அபூஜஹல் எப்ப செத்தான்? ரமலான் மாதம் செத்தான். நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவானா? இவன் என்ன விளையாட, நரகம் தான் பூட்டி இருக்குல்ல, அது உள்ள போக முடியாதுல்ல, வேற திறந்துருக்கு உள்ள முடியாது. இது என்ன ஓபன் பண்ண கேட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு போறதா இது? இத ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இலக்கியமா சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் வந்து செய்வதற்கு உண்டான வாசல் திறங்கப்படுது, கெட்ட விஷயங்களுக்கு உண்டான வாசல் அடைக்கப்படுது. இப்ப வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது சொல்றாங்க, ஒரு 40 தொகுதி இருக்குன்னு வைங்களேன், 40 தொகுதிக்கும் கூட்டணி அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கூட்டணி கதவு சாத்தப்பட்டது அப்படின்னு வாங்க. இன்னொரு சொல்லுவாங்க 40 இதுல வந்து தொகுதியில ஒரு 10 தொகுதி ஃப்ரீயா இருக்கு, யார் வேணாலும் வந்து இந்த 10 தொகுதி வாங்கிக்கலாம், கூட்டணி கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு வாங்க. கூட்டணி கதவு எங்க இருக்கு? கூட்டு ஒண்ணு போட காணாம சாத்தியாச்சுன்னு விளங்கிடக்கூடாது. இப்படி நேரம் வழங்கணும்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடும். இலக்கியமா சொன்னது இலக்கியமா தான் புரியும். இது எதுக்கு சொன்னாங்கன்னா, நாம சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான பாதை இலகுவாக்கப்படுது. மற்ற காலத்துல எல்லாம் வந்து சுபுகே தொழுகாம தூங்குவாரு, இப்ப தகஜத்துக்கு எந்திரிச்சுக்கிட்டு இருக்காரு இருக்கா? நோன்பு துறக்கிறது யாருப்பா நோன்பு துறக்கிறதுன்னு பார்த்தா இன்னைக்கு விஜய் தொப்பியை போட்டு வந்து நோன்பு துறக்கிறான், பார்த்துக்கிறங்க. அப்ப விஜய்லாம் இஃப்தார் வைக்கிறார், ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார் எங்களுடைய தானை தளபதி அப்படின்னு போடுறாங்க.
அதை யாரு சொல்றா? ஒரு அஜர் தெரிவிக்கிறார், எங்க தளபதி இன்னைக்கு நோன்பு வைக்கிறாருப்பா அப்படின்னு. இப்படி செய்தான் ஆடவும் செய்யுது, செய்தான் மனுஷரூபத்திலையும் வருது, செய்தான் நோன்பு திறக்கவும் செய்யுது. அப்ப இருக்கா இல்லையா? அப்ப நாம எப்படி இதை விளங்கணும்னா, நல்லதை செய்வதற்கு முன்னெடுக்க அரசியல்வாதிகள் கூட நானும் நோன்பு வைக்கிறேன்னு வரான், சரியா? அப்படின்னு போது எல்லாருமே செய்தானா இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல சம்போட நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து சைத்தானுக்கு கட்ட போட்டு எவ்வாறு கொஞ்சம் அடக்கி வாசிக்க கூடியவர்களா நம்ம இருக்கணும். சொர்க்கத்துக்கு உண்டான வேலையை மும்முரமா செய்யணும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அதற்கு உண்டான அருள் பொங்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறது அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம்னா குழப்பம் வராது. நேரடி அர்த்தம் விளங்கணும்னு வைங்க, சைத்தானுக்கு விளங்குன்னா பெரிய சங்கிலி எடுத்து கையில விளங்க போட்டு தரன்னு இழுது அப்படி விளங்கிட்டோம்னா தப்பா போயிடும். அப்ப இலக்கியமாக சொல்லப்பட்டதை இலக்கியமாக புரிந்து கொள்வோமே ஆனால் நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேற ஒரு வசனத்திற்கு உண்டான விளக்கத்தோடு நம்ம சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.